அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்துல டிஆர்பி உதவி பேராசிரியர் வழக்கு இன்னைக்கு ஹியரிங் வந்துச்சு. அதாவது 4/8/2026 இருந்தது. அட்வொகேட் ஜெனரல் வரல அப்படின்னு சொல்லி நமக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க. அதுல இன்னைக்கு ஹியரிங்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சின்ன பதிவு காலையில மார்னிங் கொடுத்திருந்தேன். அதை பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்னா, நீதிமன்றத்துல என்ன நடந்துச்சு, நீதிபதி என்ன கூறுனாங்க, அதுக்கப்புறம் அடுத்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கறது தான் இந்த இதுல வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அட்வொகேட் ஜெனரல் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, டிஆர்பி மற்றும் தமிழக அரசு சார்பில் ஆஜரான அட்வொகேட் ஜெனரல் அவங்க முன்பு அமைக்கப்பட்ட 3 பேர் கொண்ட நிபுணர் குழு இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த அறிக்கையில அவங்க கொடுத்த அறிக்கையில அரசு மற்றும் டிஆர்பிக்கு திருப்தியா இல்ல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அந்த அட்வொகேட் ஜெனரல். ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, ஆக்சுவலி என்னன்னா, ஃபர்ஸ்டே எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த முன்னாடி கொடுத்திருந்தாங்க இல்லையா, அது அவங்க கொடுத்த அறிக்கை எப்படி இருந்தது அப்படின்னா, சர்ச்சைக்குரிய பேப்பர், அதாவது சர்ச்சைக்குரிய விடைத்தாள்களை முழுமையா ஆய்வு செய்யாமல் எதிர்கால தேர்வுகளுக்கான பொதுவான வழிகாட்டுதலை மட்டுமே வழங்கியுள்ளதா இருக்குது. ஓகேங்களா? அதனால இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த என்ன நம்ம இதனோட கேஸோட மெயின் தீம் பாத்தீங்க அப்படின்னா, பேப்பர் 2ல எங்களுக்கு கிளியரா இல்ல, மார்க் ஒரு ஹையா இருக்கு, ஒருத்தருக்கு ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல முறைகேடு இருக்காதா, அந்த சம்பந்தமா தான் நம்ம இந்த கேஸ் போட்டிருக்கோம். அந்த கேஸ் அந்த விடைத்தாள்களை பத்தி மட்டும் இல்லாம இவங்க பொதுவான வழிமுறைகளை மட்டும்தான் அந்த அறிக்கையில சமர்ப்பிச்சிருக்கனால இது எங்களுக்கு திருப்தியா இல்லைன்னு சொல்லிட்டு அட்வொகேட் ஜெனரல் கூறியிருக்காரு. அதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வச்சு நாங்க ஒரு இந்த எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு ஒரு புதிய நிபுணர் குழு நாங்க அமைச்சு அது மூலியமா உங்களுக்கு ஒரு 10 நாள் கொடுங்க, நாங்க அதுங்காட்டி இந்த ஆய்வு செஞ்சு உங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கிறோம், எங்களுக்கு 10 நாள் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி டிஆர்பி தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க புதுசா என்ன சொல்றாங்கன்னா, இதுல 13 பேர் இந்த பணியிடங்கள் 13 பேர் இந்த மனுதாரர்கள் இந்த வழக்க போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பணியிடங்களை அந்த 13 பணியிடங்களை மட்டும் ரிசர்வ் செஞ்சுட்டு மீதி இருக்கிறத நாங்க நிரப்புறோம் அப்படின்னு சொல்லி மற்ற காலி பணியிடங்களை நிரப்ப அனுமதி வழங்க கேட்டுக்கொண்டனர். ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்டனால மனுதாரர், அதாவது நம்ம கேஸ் போட்ட மனுதாரர் அவங்க சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேப்பர் 1ல பாத்தீங்க அப்படின்னா, பேப்பர் 1ல அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் பேப்பர் 2ல மிக குறைந்த மதிப்பெண் வழங்கியிருக்காங்க. அத சொல்லி சுட்டி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே மாதிரியான மதிப்பெண்கள் மீண்டும் மீண்டும் வந்ததுனால அது மதிப்பீடு சரியா நடந்ததா, அல்லது ஏஐ போன்ற தானியங்கி முதல்ல ஏதாவது தவறு நடந்ததா அப்படிங்கிற சந்தேகமும் அவங்க இதை கேட்டிருக்காங்க. எங்களுக்கு பேப்பர் 1ல அதிக மதிப்பெண் பெற்றவங்க பேப்பர் 2ல கம்மியா எடுத்திருக்காங்க. அண்ட் தென் மதிப்பெண்கள் ஒரே மாதிரியே ஒரு சிலருக்கு வந்திருக்கு. சோ இதெல்லாம் எங்களுக்கு கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி சப்போஸ் ஏஐல ஏதாவது மாற்றம் இருக்கா, அதுல மதிப்பீடு செய்யறதுல ஏதாவது உங்களுக்கு மாறி வந்திருக்கா, இதெல்லாம் எங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம ஒரு வழிகாட்டுதல இதெல்லாமே கேட்டுட்டு அவங்களோட முறை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீதிபதி என்ன கருத்து சொல்றாரு அப்படின்னா, ஓகே, வெளிப்படையான மற்றும் சரியான மதிப்பீடு நீதிமன்றத்தை நாடிய 13 பேருக்கு மட்டும் இல்லாம தேர்வு எழுதிய அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் பொருந்த வேண்டும். ஏன்னா இது 13 பேர்த்துக்கு மட்டும் இந்த இது கிடையாது இல்லையா, சோ எல்லாத்துக்கும் வரணுங்கிறதுனால அவங்க கேட்ட அந்த 13 பேர்த்துக்கு மட்டும் இடஒதுக்கீடு வச்சதை மட்டும் அந்த அனுமதிய நிராகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் புதிய நிபுணர் குழு டிஆர்பி வச்சு அதுக்கான வழிகாட்டுதல கருத்தில் கொண்டு அதுக்கான புது அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு 10 நாள் அவகாசம் கொடுத்து நமக்கு அடுத்த ஹியரிங் பாத்தீங்க அப்படின்னா 17/8/2026 நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹியரிங் 17/8/2026 அன்னைக்குதான் அவங்க அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு அப்புறம் அதுல இருந்து நமக்கு இந்த கேஸோட டீடைல் என்னங்கிறது நமக்கு தெரியும். இறுதி தீர்ப்பு என்னங்கிறதும் நமக்கு அன்னைக்குதான் தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி புதிய புதிய அப்டேட்டுகளை, இந்த மாதிரி கேஸ் டீடைலான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெட் செட் அண்ட் பிஜி டிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்களா இருக்காங்கன்னா இந்த சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.